சிவகாமி சரியான வில்லி. தன் பையன் சந்தோஷ் அகல்யா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றதால் அவளை கண்டாலே சிவகாமிக்கு ஆகாது. எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பாள். இதே நான் பார்த்த பொண்ணா இருந்தா 50 பவுன் நகை போட்டுட்டு வந்திருப்பா. இவ என்னத்தை கொண்டு வந்தா? சரி, பேரப்பிள்ளையாவது பெற்று கொடுப்பான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. எதுக்கும் லாயக்கில்லாதவளை போய் கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு என்று தினமும் இதை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பாள். தினமும் அகல்யாவிற்கு இதை கேட்டு கேட்டுதான் பொழுதே விடியும். மாமியாரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாள் அகல்யா. தன் மாமியார் பேசுவதை நினைத்து நினைத்து இரவில்தான் அழுவாள். இவளுக்கு அம்மா அப்பா என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என்பதால் சொல்லியளவும் ஆளில்லையே என்று வேதனைப்படுவாள். கணவன் சந்தோஷ் மட்டும்தான் இவளுக்கு ஆறுதல். அவனும் சில நேரம் அம்மாவை எதிர்த்து பேச மாட்டான். காரணம், வயதில் மூத்தவர்கள் அப்பா இல்லாமல் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான். அவனும் சொந்தமாக ஒரு வீடு கட்டிவிட்டால் போதும் என்று அதற்காக ஓடிக்கொண்டிருப்பவன். அதனால் வீட்டில் நடப்பதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டான். குழந்தை பற்றி பேசினால் மட்டும்தான் கோபமே படுவான். அதற்கு காரணமும் சிவகாமிதான். திருமணமான 1.5 வருடத்தில் 2 முறைதான் அகல்யாவும் சந்தோஷும் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். இருவரும் தனிமையில் இருப்பது சிவகாமிக்கு பிடிக்காது. இரவு தூங்கும்போது கூட பெட்ரூம் கதவை திறந்து வைத்துதான் தூங்க வேண்டும் என்று அகல்யாவை கொடுமைப்படுத்துவாள். பிறகு எப்படி குழந்தை பிறக்கும்? இருவரும் தனியாக பேசக்கூட விடமாட்டாள் சிவகாமி. இது சந்தோஷுக்கும் தெரியும். இருப்பினும் சொந்தமாக வீடு கட்டிய பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தால் கோபத்தை அடக்கி வைத்து கொண்டு இருக்கிறான். அகல்யாவை வேலைக்காரியை விட மோசமாக நடத்தக்கூடியவள் சிவகாமி. இருவரையும் சேர விடாமல் மகனுக்கு வேறொரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மகனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கோவில் கோவிலாக தெரிவதாக பொய் சொல்லிக்கொண்டு தெரிவாள். இவளுக்கு நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அகல்யாவும் நினைப்பாள். ஆனால் அதையும் தவிடு பொடியாக்கி விடுவாள் சிவகாமி. அப்படித்தான் ஒரு நாள், இவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, இன்று ரூம் கதவை லாக் செய்துவிட்டு தான் தூங்க வேண்டும் என்று நினைத்தாள் அகல்யா. அதன்படியே சந்தோஷ் வந்தவுடன் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு ரூமுக்குள்ளே சென்றனர். அப்போது சிவகாமி பார்க்கும்படி கதவை வேகமாக சாத்தி ரூமை லாக் செய்தாள். இதை பார்த்த சிவகாமிக்கு கடும் கோபம் வந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து உடனேயே கதவை தட்டினாள். சந்தோஷ் கதவை திறந்தான். என்னம்மா, இப்போதானே உள்ளே வந்தோம், ஏன் கதவை தட்டுற என்றான் சந்தோஷ். இல்லைப்பா, பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு, அகல்யாவை விலக்கி வச்சுட்டு படுக்க சொல்லு என்றாள் பரிதாபமாக. சந்தோஷும் சரி என்று கூறி அகல்யாவை அனுப்பி வைத்தான். சமையல் அறைக்குள் நுழைந்த உடனேயே அகல்யாவை திட்டி தீர்த்தாள். ஏண்டி அவ்வளோ திமிரா உனக்கு? உங்கள் அப்பா வீட்டு கதவு மாதிரி வேகமாக கதவை சாத்துற? என்னத்தை கொண்டு வந்துட்டேன்னு இவ்வளோ ஆட்டம் போடுற? இனிமேல் நீ கதவை சாத்துறத பார்த்தேன், அவ்வளவுதான், தொலைச்சிடுவேன் என்று இருக்கும் வேலையெல்லாம் அகல்யா தலையில் கட்டினாள். அகல்யா வேலையெல்லாம் முடித்துவிட்டு தூங்க போகவே மணி 2 விட்டது. அதற்குள் சந்தோஷும் அசதியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கோ அழுகையை அடக்க முடியவில்லை. நானும் என் கணவரும் தனிமையில் இருப்பது மாமியாருக்கு பிடிக்கவில்லை. இரவில் பெட்ரூம் கதவை திறந்து வைத்துதான் தூங்க வேண்டும் என்பது மாமியார் கட்டளை. திருமணமான 1.5 வருடத்தில் 2 முறைதான் தனிமையில் இருந்திருக்கிறோம். இருவரும் தனியாக எங்கேயும் வெளியே சென்றதும் இல்லை. பிறகு எப்படி குழந்தை பிறக்கும் என இவற்றையெல்லாம் நினைத்து கொண்டே அப்படியே தூங்கி போனாள் அகல்யா. மறுநாள் காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்தாள் அகல்யா. அப்போது மாமியார் யாரிடமோ பரபரப்பாக பேசி கொண்டிருப்பதை கவனித்தாள். இவளுடைய பெயரை சொல்வது போல அகல்யாவின் காதில் விழுந்தது. என்ன, நம்ம பெயர் அடிபடுதே, என்னன்னு பார்ப்போம் என்று கதவின் பின்புறத்தில் நின்று பேசுவதை கேட்டாள் அகல்யா. அப்போதுதான் அனைத்தும் புரிந்தது. அகல்யாவை விரட்டிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தீட்டிய திட்டத்தை தன் தோழியிடம் கூறினாள் சிவகாமி. இது அனைத்தையும் அகல்யா கேட்டுவிட்டாள். துளியும் வருத்தப்படவில்லை அவள். காரணம், சந்தோஷ் இவளை எவ்வளவு காதலிக்கிறான் என்று அகல்யாவிற்கு நன்றாகவே தெரியும். அவனை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் இருக்கிறாள். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. இந்த மாமியார் கிழவிக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள்.
என்ன நடந்தாலும் இந்த திட்டத்தை தீட்டிவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டாள். அதன்படி சந்தோஷுக்கு ஃபோன் செய்து மல்லிகைப்பூவை வாங்கி வரச் சொன்னாள். அவனும் வேலை முடித்து வரும்போது மல்லிகைப்பூவுடன் வந்தான். அவன் பூவுடன் வருவதை பார்த்த சிவகாமி அகல்யா பார்ப்பதற்குள் பூவை வெடுக்கென்று புடுங்கி நறுக்கி சாமிக்கு போட்டாள். இதை பார்த்த சந்தோஷும் அகல்யாவும் சிரித்தார்கள். ஏண்டா சிரிக்கிற என்றாள் சிவகாமி. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், நீயும் கரெக்டாக சாமிக்கே போட்டுட்ட, அதான் சிரிக்கிறேன் என்றான் சந்தோஷ். ஒன்றும் புரியாமல் முழித்தாள் சிவகாமி. அகல்யா, வண்டி கவரில் உனக்கு பூ வாங்கி வச்சிருக்கேன், எடுத்து வச்சுக்கோ என்றான் சந்தோஷ். அவளும் பூவை எடுத்து வந்து தலையில் வைத்து கொண்டாள். சிவகாமியோ கோபம் தலைக்கேறி ஒன்றும் பேச முடியாமல் நின்றாள். சிவகாமி சொல்வதற்கு முன்னரே அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அழகா அலங்கரித்து கொண்டு பெட்ரூமிற்கு பாலுடன் சென்றாள் அகல்யா. இவள் கதவை சாத்தி விடுவாளோ என நினைத்து கொண்டு முறைத்தபடி இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே நின்றாள் சிவகாமி. பால் டம்ளரை சந்தோஷ் கையில் கொடுத்தாள் அகல்யா. அவனும் விறுவிறுவென குடித்தான். அவன் பாலை குடித்த உடனேயே டம் என்று கதவை சாத்தினாள் அகல்யா. வந்ததே கோபம் சிவகாமிக்கு. குடுகுடுவென ஓடி வந்து அவர்கள் ரூம் கதவில் காதை வைத்து ஒட்டு கேட்டாள். என்னங்க விடுங்க, அச்சோ இடுப்பில் கை வைக்காதீங்க, கூச்சமாக இருக்குது, விடுங்க விடுங்க என்று அகல்யா கத்தவும், ஐயோ நெஞ்ச வலிக்குதே என்று சிவகாமி கத்தவும் சரியாக இருந்தது. டேய் சந்தோஷ், நெஞ்ச வலிக்குதுடா, கதவை திறடா என்று தட்டினாள் சிவகாமி. யாரும் கதவை திறப்பது போன்று தெரியவில்லை. கதவை தட்டி தட்டி கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டாள். போச்சு, எல்லாம் முடிந்து விட்டது போல, காலையில் பார்ப்போம் என நினைத்து கொண்டே தூங்க சென்றாள் சிவகாமி. காலையில் அகல்யா எழுந்திருப்பதற்கு முன்பாகவே சிவகாமி அவர்கள் ரூம் வாசலில் வந்து நின்று அகல்யாவை பார்த்தாள். பூவும் பொட்டும் கலைந்தபடி வெளியே வந்தாள் அகல்யா. சிவகாமி வாயடைத்தபடி பார்த்தாள். கோபம்தான் வந்தது அவளுக்கு. இனிமேலும் இவளை இந்த வீட்டில் வைக்கக்கூடாது என்று இருவருக்கும் இடையே சண்டை மூட்டினாள் சிவகாமி. ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. மாறாக இவள் கண் முன்னே இருவரும் கொஞ்சிக் கொளாவிக் கொண்டு திரிந்தனர். சிவகாமி நெஞ்சு வலி என்று நாடகம்தான் போட்டாள் என்பதும் அகல்யாவிற்கு தெரியும். பல முறை இது போன்று இருவரும் சேரவிடாமல் நாடகம் போட்டாள் சிவகாமி. அதை தெரிந்து கொண்டுதான் அகல்யாவும் கதவை திறக்காமல் விளையாட்டு காட்டினாள். இப்படியே நாள் சென்றது. சந்தோஷும் எப்படியோ ஒரு வீட்டை கட்டி அகல்யாவிற்கு பரிசாக அளித்தான். அதை பார்த்து வைத்தறிச்சல் அடைந்தாள் சிவகாமி. மூவரும் புது வீட்டிற்கு பால் காய்ச்சி குடிபெயர்ந்தனர். புது வீட்டிற்கு குடிபெயர்ந்த அதிர்ஷ்டமோ என்னவோ அகல்யாவும் கர்ப்பமானாள். அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் தான் சிவகாமி பேரப்பிள்ளையே வந்துவிட்டது, இனிமேல் என்ன செய்வது என்று திருந்தினாள். அகல்யாவும் சந்தோஷும் மன்னித்து விட்டனர். பணம் மட்டுமே நம் வாழ்க்கைக்கு உதவாது, நல்ல மனமும் இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும். நன்றி.